Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 801 பார்ட் 1. ஓபன் பண்ணா கம் 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 கம்னு சொல்லி மங்குன்னு குத்துன்னு குத்தி அங்க இருந்த எல்லாத்தையுமே அடிச்சு காலி பண்ணான். ஆனாலும் திரும்பி வருவானுங்க, அடி வாங்குவானுங்க, திரும்பி வருவானுங்க, அடி வாங்குவானுங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்ல. அட வேற ஒண்ணும் இல்ல, அந்த எடுபட்ட மூதேவி கையை தட்டி 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 இன்னும் வர வச்சுக்கிட்டே இருக்கான். இப்ப லூஃபி என்ன பண்ணுனா, அவன் உருவாக்குறதுக்குள்ள அதை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவனை போட்டு பழகணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். ஆனா கை தட்டி உருவாக்குறது ஈஸியா இல்ல அடிக்கிறது ஈஸியா? ஆப்வியஸ்லி கை தட்டுறதான். அதனால அந்த வில்ல பயலுக்கு கான்பிடென்ட், கண்டிப்பா இனி ஜெயிக்க முடியாது அப்படின்னு. லூஃபி விடுறதா இல்ல, அவன் கை தட்ட தட்ட இவன் போட்டு தொவன்னு அடிச்சு துவச்சு எடுப்பான். எப்படியே சண்டை போய்கிட்டே இருக்கும். லூஃபிக்கு என்னன்னா இப்ப டைம் இல்ல. ஆல்ரெடி பையன் இந்த பவரை வச்சு விடிய விடிய சண்டை போட்டதே பெரிய விஷயம். இன்னும் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே மட்டையாயிருவான். இந்த மேட்டர் அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன பாக்கன்னு டயர்டா இருக்கா, எனர்ஜி இல்லையா, வீம்புக்குன்னே சர்காஸ்டிக்கா பேசுவான். ரைட்னு லூஃபி என்ன பண்ணிடுவான், இவனை ஒரே அடியில காலி பண்ணிடலான்னு கையை அப்படியே பெரிய சைஸுக்கு ஊதுவான். அவன் கையை நார்மலா இருக்கும் போது அடிச்சாலே அந்த காட்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டானுங்க. இல்ல இவ்வளவு பெருசுக்கு ஊதுனானா காலி ஆயிருவாங்கல்ல. அது தெரிஞ்ச கிராக்கர் என்ன பண்ணிட்டான், ஏகப்பட்ட வேற உருவாக்கி முன்னாடி நிக்க வச்சிருவான். லூஃபி இந்த வரண்டான்னு அவ்வளவு பெரிய கைய ஓங்கி கிங் காங் கன்னு சொல்லி அட்டாக் பண்ணுவான். ஆக்சுவலா அவன் கன்னு தான் சொல்லுவான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கம்னு சொல்லி இருந்தாரு. ஆக்சுவலா அந்த அட்டாக் பேரு கிங் காங் கன்னு, கம் இல்ல. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே, லூஃபி இப்ப வந்த வேகத்துல ஓங்கி ஒரே அடிதான் அடிப்பான். அங்க அவன் உருவாக்குன அத்தனையுமே காலி. அடுத்து அவனோட பஞ்சு டைரக்டா இப்ப அவனை நோக்கி தான் வருது. மூடிட்டு இந்த வேலையை முன்னாடியே பண்ணியிருந்தானா தஞ்சியை போய் காப்பாத்தி கூப்பிட்டுட்டே வந்திருக்கலாம் போல. சரி ஆல்மோஸ்ட் பக்கத்துல போயிட்டான்னு வைங்க. அந்த டைமுங்கும் போது பவர் கம்ப்ளீட்டா காலி ஆகி பையன் புஷ்வான மாதிரி புஷ்னு பிச்சுக்கிட்டு போயிருவான். அவ்வளவுதான், நம்ம காலின்னு நினைச்ச கிராக்கரே ஆமா என்ன நடக்குது திடீர்னு ரிவர்ஸ்ல போறானேன்னு பேந்த முழிப்பான். நம்ம பையன் அவ்வளவுதான் லிமிட்டை ரீச் பண்ணிட்டான். அதனாலேயே சுத்தமா முடியல, அப்படியே பேன்னு கிடப்பான். இப்பத்துல இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அவன் கையில சிக்காம எப்படியாச்சும் தப்பிக்கணுமே, அதுக்கு எங்கேயாச்சும் மறைஞ்சிருக்கணும். ஆனா சாப்பாடை பத்தி பஞ்சாயத்து இல்லன்னு வைங்க. ஏன்னா சுத்தி ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் இருக்கு, அள்ளி வாயில போட்டானாலே போதுமே, எனர்ஜி கிடைச்சிருமே. சரி அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம சஞ்சியை காட்டுறாங்க. அவன் போன எபிசோடு பிளேட்டை பிடிச்சி அந்த குக்கிங் பொண்ணை காப்பாத்தி செம்மையா கடுப்பேத்தி விட்டான்ல அவன். அவன் அக்காவுக்கு சந்தோஷம். பரவாயில்ல பையன் ரொம்பவும் ஜென்டில்மேனா இருக்கானேன்னு. அந்த டைம் சஞ்சி ஃபுட் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கீழே விழுந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட போவானா. அந்த ஹெட் செஃப் வேண்டாம் அதை சாப்பிடாதீங்கப்பா, அவன் கேட்க மாட்டான். அவன் அதை பார்த்துட்டு இப்படி பண்ணிருக்க அப்படி பண்ணிருக்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குது, உங்களுக்கு போய் இப்படி ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிருக்கா பாரு, நீங்க எல்லாம் ரொம்ப லக்கிடா அப்படி இப்படின்னு அவளை பத்தி புகழ்ந்து பேசிட்டே இருப்பானா. நிஜிக்கெல்லாம் செம்ம காண்டாவும். உடனே அந்த சாப்பாடை சாப்பிடவும் ஆரம்பிச்சிருவான். அவளுக்குன்னா பதட்டம் தாங்க முடியல. ஏன்னா அவன் ஒரு ராயல் பிளட், இந்த மாதிரி கீழே கடந்ததெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. ஆனா நம்ம செஞ்சு சாப்பாடு வீணாக கூடாதுன்னு குப்பை தொட்டியில இருந்து கூட எடுத்து சாப்பிடுவானே. இதை பார்த்துட்டு அவன் அண்ணனுங்களுக்கெல்லாம் ஏன் என்ன இவன் இப்படி இருக்காங்கிற மாதிரி ஆயிரும். சஞ்சய் அப்பவுமே அவளை பாராட்டி தள்ளுவான், நீ பெர்ஃபெக்ட்டா ஃபிளேவர் பண்ணிருக்க, இதுல எல்லாமே கனக்கச்சிதமா இருக்குது, குக்கிங் அருமையா இருக்குதுன்னு. அவனை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு பாராட்டுவான். உடனே நிஜி கடுப்பாயி ஓங்கி மிதிக்க போவான். அவங்க அப்பா டேய் அவனுக்கு வெட்டிங் இருக்குது, எதுவும் பண்ணிடாத ஸ்டாப் பண்ணும் பாரு. கிக் பண்ண வந்தவன் டாப்னு ஸ்டாப் பண்ணுவான். அப்படி கிக் பண்ண வந்த ஃபோர்ஸுக்கே அந்த பொண்ணு திருச்சடிச்சு போய் விழுவான். உடனே நம்ம பையன் கையை கொடுத்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இதை பார்த்துட்டு நிஜி ரொம்ப கேவலமா பேசுவான். உன்னால தாண்டா நம்ம ஃபேமிலிக்கே அவமானம்னு, நல்லது பண்ணதெல்லாம் அவமானம்னு சொன்னா இதெல்லாம் விளங்குமான்னு தெரியல. ஆனா சஞ்சய் இப்படி ஒரு ஃபேமிலியில இருக்க எனக்கு தாண்டா கேவலமா இருக்குதுன்னு அவங்கள ஓவரா அசிங்கப்படுத்திடுவான். ஏன்னா அவனுக்கு சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் மரியாதை இல்ல, அதை செஞ்சு கொண்டு வந்த பொண்ணுக்கும் மரியாதை இல்ல. சொல்ல போனா அட்டாக் பண்றான். இந்த மாதிரி அரகன் சார்ந்தாதான் ராயல் குடும்பமா? உங்க சர்வன்ஸ் எல்லாத்தையுமே ஹியூமன்ஸை விட கேவலமா ட்ரீட் பண்றீங்க, அவங்களும் மனுஷங்க தானே, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு வாங்குன்னு வாங்குவான். எல்லாம் அப்படியே சைலண்டா கேட்பாங்க. அப்போ இச்சிச்சி சஞ்சய் இந்த மாதிரி கைண்டா இருந்தா அவெல்லாம் தோக்க மட்டும்தான் லாய்க்கு. இப்ப மட்டும் இல்ல, நீ சின்ன வயசுல இருந்தே எங்க கிட்ட என்ன சொல்ல வரன்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ராயல் ஆளுங்கெல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, ஆனா நீ பண்ற விஷயம் தான் எதுவுமே அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குது, அதனால கொஞ்சம் அடங்கிப்போ அப்படி இப்படிம்பான. அவனோட அப்பனும் ஆமா அவன் சொல்றதான் கரெக்டும்பா. அதாவது சஞ்சீவ் பண்றது தப்பாமா, இவனுங்க எல்லாம் ரைட்டா பண்றானுங்களாமா. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, இது எல்லாத்தையுமே உனக்கு கத்து கொடுத்தது அந்த ஜெஃப். அவனைத்தான் எதா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொல்லி அந்த போட்டோ தூக்கி காமிப்பான். அவ்வளவுதான், அவனோட போட்டோவை பார்த்தோன்னே சஞ்சய்க்கு தூக்கி வாரி போட்டுரும். இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணதே பிக் மாம் தான். அவன் நினைச்சான்னா சந்து பொந்து இண்டு எடுக்குன்னு எங்க இருந்து வேணாலும் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு அவன் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுல பயங்கரமான ஆளு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீ இவர்கிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருந்த, இப்ப இவர் எங்க இருக்காரு என்னன்னு சொல்லி இவரோட லொகேஷன்லாம் நாங்க ட்ராக் பண்ணிட்டோம், எங்களுக்கு இந்த ஆள் பக்காவா தெரியும், நல்லா பாரு போட்டோவை கூட இப்ப நாங்க ரீசெண்டா தான் எடுத்துட்டு வந்தோம், அது ஒரு சி ரெஸ்டாரண்ட் பராட்டி தானே அப்படின்னு ஒவ்வொரு உண்மையும் சொல்ல சஞ்சிக்கு பயங்கரமா பீதி ஆகுது. ஏன்னா இந்த காவாலி
காலி பயிலுக்கெல்லாம் அந்த ஆள் எங்க இருக்கான்னு மேட்ரு தெரிஞ்சதுன்னா ஒரே செகண்ட்ல போய் காலி பண்ணிட்டு வந்துருவானுங்க. அதனாலதான் நடுங்குறான். நிச்சயம் உடனே வீம்புக்குன்னே கிண்டல் பண்ணுவான். என்னப்பா இது, என்ன இவ்வளவு நேரமா பயங்கரமா பேசிட்டு இருந்த சஞ்சய காணோம், எங்க போனா, பேசுடா பேசு, இப்ப பேசு அப்படின்ட்டு அவனை ஓவரா கலாய்ப்பாங்க. அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அச்சச்சோ அடிமடியிலேயே கைய வச்சிட்டானுன்னு பயந்து போய் அவங்க அப்பனை லுக்கு விடுவான். அவனும் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிற மாதிரியே லுக்கு விடுவான். இதுக்கப்புறம் அவனுங்க சஞ்சய் என்னென்னலாம் பண்ணானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.